வியாகுல அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகிறது. அன்னையினுடைய வாழ்க்கையிலே 7 துன்பங்களை சந்தித்து அதை மனதிலிருந்து தியானித்தாக வாசிக்கிறோம். சீமோனினுடைய இறைவாக்கு ஒரு வாழ் உள்ளத்தை கூறும் என்று சொன்ன இறைவாக்கு அன்னைக்கு நிறைவான துன்பத்தை கொடுத்தது என்றும், எகிப்துக்கு ஓடி போனது, காணாமல் போன இயேசு 3 நாட்களாக தேடியது, இயேசுவை சுமந்து சென்ற இயேசுவை வழியிலே சந்தித்ததற்கு நாம் வாசிக்கிறோம். மரியாள் சிலுவையில் நின்றது, இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி மடியில் வைத்திருந்தது, இறுதியாக இயேசுவை அடக்கம் செய்தது. இந்த 7 துன்பங்களை திருச்சபை நினைவு கூர்ந்து நமது வாழ்க்கையிலும் பாடுகளை நாம் சந்திக்க வேண்டும், துன்பங்களை சந்திக்க வேண்டும். அந்த துன்பங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு, மகிமை உண்டு, நிறைவு உண்டு என்பதை வெளிப்படுத்தி அன்னையுடைய வாழ்வு நமக்கு உன்னதமாக்கி திருச்சபை அனைவரையும் நிறைவாக வாழ்வதற்கு இந்த துன்பங்கள் ஒரு வாழ்வு அங்கம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவின் கிருபையிலும் அன்னை மரியாதை பெருந்துரையும் நிறைவான வாழ்வை பெறுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலிக்குள் நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று நாம் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறைவனிடமும் வாக்கு இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை
வழியாகவே அவர் பெற்றுக்கொண்டார். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ்வு பாயும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
உயிர் மூன்று விளக்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானூர் அனைவரோடு சேர்ந்து அந்த மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: வானகர் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகுடைய தூயாவை புரிந்து இக்காணிகள் சொந்தப்படுத்த வேண்டும் என்றாலும் இவ்வாறு காணுடைய கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாவை வெளிக்குவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுந்தமை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி மருந்துகள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான அர்த்தம். இது பாவனைக்கென்றும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் புகழ்ந்து வாழ்தல் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணில் ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு என கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் நன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய் ஜார்ஜ் சாமி ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையராகியாளர்கள் கொண்டவர்களும் எங்கள் அனைவரையும் நிறைவேறச் செய்கிறோம். தந்தையே, உயிர்த்த நம்பிக்கை வந்த பணிகள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இறக்கமாயும் இறைவன் கணித்தாயார் மரியாள், அவர் அன்பு கடவுள் யோசேப்பு, அந்த அப்போஸ்தலர், இவ்வுலகில் மூத்தவராக இருந்தவராக புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வு கருணை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்று வரலாறு நன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனால் பெற்று நாம் புரிந்து ஜெபிப்போம். தீமை அடைந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
உணர்வு கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் மரணமாயிருக்குமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம்மிப்பனாக இயேசு கிறிஸ்து வருகையை மனுஷத்தில் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற போசகம் கொடுத்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்டோங்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்கிற திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை மகிழ்ச்சி அளித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமம். இவரே நம் பாவங்களை போக்கியவர். இந்த சங்கரின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேருகின்றோம். கிறிஸ்துவின் திருவிழா திருரத்தம் அனைவரையும் காத்து அனைவரும் அழிவில்லாத வாழ்வழிப்பதாக. ஆமென்.
இரக்கத்தின் ஆண்டுக்கான திருத்தந்தை ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வானக தந்தையைப் போல் இரக்கமுள்ளவராய் இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். உம்மை காண்பவர் உம்மை அனுப்பியவரையே காண்கிறார் என்று எங்களுக்கு கூறியுள்ளீர். உமது இரக்கமிக்க பார்வை பணத்திற்கு அடிமைப்பட்டிருந்த சக்கேயுவையும் மத்தேயுவையும் படைப்பு பொருட்களில் மட்டும் மகிழ்வை தேடிய விபச்சார பெண்ணையும் மகதலா மரியாவையும் விடுவித்தது. உண்மை மறுதலித்த
இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருவிழா நிறைவேறியது. பக்கம் 320 பாடல் 481. பிதாவுக்கும் சுதனுக்கும்